ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எலெக்ஷனை பற்றி தான் எல்லாம் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றி தான் பேசலாம் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்படி எதுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அது எனக்கு தெரியல. புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க ஓட்டு போடலாம். ஒன்று டிவிகேக்கு போடலாம், இல்லை சீமானனுக்கும் போடலாம். யாராவது 2 பேரில் யாராவது உட்கார வச்சு பார்க்கலாம். புதுசாக வரவங்கள யாராவது உட்கார வச்சு பார்க்கலாம். இப்போ டிஎம்கே வந்தாச்சு, ஆட்சி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாச்சு, தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ பிரேமலதா கேப்டன் ஒய்ஃப் இருக்காங்களே, கேப்டன் ஒய்ஃப் வந்து இப்போ டிஎம்கே கட்சியில் பூந்துட்டாங்க. எதுக்கு அவங்க போனாங்க, எதுக்காக போனாங்க, என்ன ரீசனுக்காக போனாங்கலாம் தெரியல. அவங்க எதுக்கு கேப்டன் இருந்தால் போயிருக்க முடியாது. இப்போ போய் டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்கட்சியாக இருந்துட்டு எப்படி டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ அதான் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு கேப்டன் கூட திருப்பியும் அவங்க கேப்டன் கூட இருக்கும்போது டிஎம்கே என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. திருப்பியும் எப்படி டிஎம்கேட்ட போய் இப்போ உட்காந்து நல்லபடியாக பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. டிஎம்கே எதுக்கு அது எப்படி ஒத்துழைச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் இப்போ டிஎம்கே வந்து நிறைய கூட்டணி சேர்த்துட்டாங்க. எலெக்ஷனில் இருக்க நிறைய பேர்த்த கூட்டணி சேர்த்துட்டாங்க. எல்லா கூட்டணி நடிகர்களையும் சரி, கமல்ஹாசன் சரி, பிரேமலதா சரி, எல்லா மொத்தமாக நிறைய பேர்த்த கூட்டு சேர்த்துட்டாங்க. இப்போ கூட்டு சேர்த்தா என்ன, இப்போ டிஎம்கே வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அதே மாதிரி தான். இப்போ டிவிகே பக்கம் யாரும் இல்லை, ஏடிஎம்கே பக்கம் யாரும் இல்லை, சீமான் பக்கமும் யாரும் இல்லை. இப்போ சீமான் அண்ணனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். சீமான் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் தனிச்சு போட்டி போட்டால் சத்தியமாக ஜெயிக்க முடியாது. இது உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் ஜெயிக்க மாட்டாங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், சரி நம்ம தம்பி தானே அப்படி டிவியை கூட போய் இணைஞ்சு நீங்கள் ஒத்துழைச்சி உங்களுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு தெரியாததை அவருக்கு கற்றுக்கலாம், இல்லை அவருக்கு தெரியாத நீங்கள் அவர்கிட்ட சொல்லித்தரலாம். இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. சீமான் டிவியை கூட இணைஞ்சு நீங்கள் போட்டியில் சத்தியமாக டிவிகே ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சீமானும் நல்லா வாய்ப்பு இருக்குது. இதில் ஏடிஎம்கே வந்து இப்போ ஒருத்தர் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டார். இப்போ எப்படி, இப்போ டிஎம்கே வந்து பணம் தராங்களாம், எல்லாமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கேன். எதுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, யாருக்கு ஓட்டு பண்ணணும் போடுங்க, புதுசாக வரவங்க போட்டுங்க. நான் கேப்டனுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் சரி நான் இங்கே கேப்டனை வரவிடாமல் தடுத்துட்டீங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு பேசவும் தெரியல, எனக்கு எப்படி சொல்லவும் தெரியல. ஆனால் ஏதோ சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன், அவ்வளோதான். சீமானா நீங்கள் தனிச்சு நின்று போட்டி போடுறத விட்டுட்டு டிவிக்கே கூட இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தம்பி கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ எப்படி ஃபேமஸ் ஆக போகிறது இல்லை, அது எனக்கு தெரியும். முடிஞ்சால் ஃபேமஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. என்றைக்கு ஃபேமஸ் தான் அன்றைக்கி ஆகட்டும். இந்த எலெக்ஷன் முடியதை பற்றி நான் பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ண போகிறேன். அதையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன். டெய்லி ரொட்டீன் என்னென்ன பண்ணுறோம் அதை போடுவேன் நான் வீடியோ. அதை மட்டும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை பேசிகிட்டு இருப்பேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி நான் என்னென்ன பண்ணுறேன் டெய்லி அதை போட போகிறேன். இப்போ உங்களுக்கு சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். நீங்கள் டிஏ கூட இணைஞ்சாலும் சரி, டிகே உங்கள் கூட இணைஞ்சாலும் சரி, வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை விட இப்போ டிஎம்கே நிறைய பேர் கூட்டணி சேர்த்துட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். நிறைய 20 மேற்பட்டவர்கள் கூட்டணி சேர்த்துட்டாங்க. நீங்கள் கூட்டணி சேர்க்காம தான் தப்பாக இருக்கும். ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் போயிட்டு டிவிகேவும் சரி, சீமானும் சரி, விவசாயி ஒன்று செஞ்சுட்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும் தோணுது. ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த டைம். டிவிகே வர வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே வர அதிக வாய்ப்பு இருக்குது. என்னால் சொல்ல முடிஞ்சது சொல்கிறேன், தப்பான செய்யாது. எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபேமஸ் ஆகாது, ஆக்கவும் மாட்டாங்க. ஆணுச்சின்னா ஒரு வேலை இது தெரிஞ்சிச்சின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா, சீமானனை பார்த்தாலும் சரி, டிவிகேல விஜய் அண்ணா பார்த்தாலும் சரி, புரிஞ்சுக்கோங்க. அது காசு டிஎம்கேல கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, யாருக்கு ஓட்டு பண்ணணும் போடுங்க. இதை வந்து அது எப்பயுமே எலெக்ஷன் எல்லாமே தர்றது தான். கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, அதெல்லாம் நம்ம காசு தான். வாங்கிட்டு யாருக்கு குத்தணுமோ போய் குத்துங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இருக்கிற டல்லாகி போய்ட்டு எலெக்ஷன் முடியட்டும், பார்த்துக்கலாம். நன்றி மக்களே.